என்ற அமைச்சர், தொழில்துறை அமைச்சர்னு நினைக்கிறேன். அவங்க வெற்றி பெற்ற நாள்ல இருந்தே வைரல் ஆகிட்டே இருக்காங்க. அவ்வளோ ஃபேமஸ் அவங்க. இன்னைக்கு அவங்க வைரல் ஆகுறாங்க. நீங்களே பாருங்க சார். இது இப்போ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிலேட்டடா பேசுவோம் சார். பொலிட்டிக்கல் ரிலேட்டடா 6 o'clock உடனே அவங்களுக்கு பேச தெரியாது, அரசியலுக்கு புதுசு என்று சொல்லி இப்பயும் இந்த தற்குறிகள் முட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. இவங்க பேச தெரியாதவங்களா அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி அவங்க பேசின வீடியோவை காட்டுறேன் பாருங்க. எனக்கு இந்த பெண் அடிமை பண்ணீங்க இன்னைக்கு. அப்படி பெண் அடிமை பண்ற ஒரு ஆட்சி தேவையா? என்னைய ஒரு முறை கூட பேச விடல. அத்தனை கட்சி கொண்டாடுறோம். விரட்டி அனுப்புனாங்க. மக்களே, பெண்களே, இந்த விஷயத்துக்கு அரசியல் தெரிஞ்சவங்களாக இருக்க வேண்டும் என்ற அவசியமே இல்லை. மக்கள் மீது அன்பு கொண்டவங்களா இருந்தா போதும். அவங்களுக்கு வேணுன்றத செஞ்சு கொடுக்கணும் அப்படின்ற அந்த புரிதல் இருந்தா போதும். 10 வயது பெண் எப்படி கொண்டாங்க தெரியுங்களா? கேட்டாவே நெஞ்சு பதப்பதைக்குது. இன்னைக்கு தமிழ்நாடே அப்படியே அது ஒரு பதட்டமான சூழ்நிலையில எந்த ஒரு பெண்களும் ஏத்துக்க முடியாம எல்லா பெண்களும் அதை கண்டிச்சு வீடியோ போட்டாங்க. அந்த பொண்ணு தலைமுடியாலவே அந்த பொண்ணோட கழுத்தை நெரிச்சிருக்கிறானுங்க. அந்த படுபாவி நெரிச்சிட்டு விடிய அந்த பொண்ணை வச்சு சித்திரவதை பண்ணி கல்லுலயே அந்த பொண்ணோட முகத்தை சிதைச்சிருக்கிறாங்க. அந்த பொண்ணோட கழுத்து அப்படியே உடைஞ்சிருச்சு. அப்படியே இடுப்பு உடைஞ்சிருக்குன்னு அந்த தாய் கதறாங்க. அந்த தாய் ஏன் கதறாங்க? அவங்க பொண்ணுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு தானே கதறாங்க. இப்போ நான் ஏன் இதை கண்டிச்சு நான் பேசிட்டு இருக்கேன், சோசியல் மீடியாவில் பேசிட்டு இருக்கேன். நேத்து 2 வீடியோ போட்டேன். எதுக்காக போடணும்? அவங்களுக்கு நான் எதுக்காக குரல் கொடுக்கணும்? இந்த சமூகத்துல இனிமே இந்த மாதிரி தவறுகள், பெண்கள் மீது வன்முறைகள் இந்த மாதிரி ஏறக்கூடாது, பலாத்காரம் நடக்க கூடாது, இது தடுக்கணும்ட்டு நான் பேசுறேன். ஆனா ஒரு அமைச்சரா இருக்கிறவங்களால ஏன் பேச முடியல? அவங்களுக்கு அந்த மக்கள் மீது அன்பு இல்ல. அதுதான், அது ஒண்ணு தவிர ஒண்ணு இல்ல. பேருக்கு ஏதோ சீட்டு கொடுத்தாங்க, நின்ன அவ்வளவுதான். அந்த பொண்ணு கேஸ் எடுத்து நடத்தாங்கல்ல ஐஜி, அவங்க என்ன மாதிரி ரியாக்ஷன் கொடுக்குறாங்கன்னு அதையும் கொஞ்சம் பாருங்க. ஆட்சி பெரிய தலைமையிலான பெரிய